இயேசுவினுடைய அன்பு நம்மை வழி நடத்தும். இயேசுவினுடைய அன்பு நம்மை விட்டு செல்லும். ஆம், அந்த இயேசு நமது வாழ்வின் வழியாக இருக்கிறாரா? அவருடைய வழியில் நாம் செல்கிறோமா? அதை பற்றி நாம் இன்று தியானிக்க உள்ளோம். யோவான் நற்செய்தி பிரிவு 14 இறை சொற்றொடர்கள் 6 இவ்வாறு சொல்கிறது. இயேசு தோமாவிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. ஆம் அன்பர்களே, இன்று கூட நாம் அவர் வழியை மறந்து வாழ்வில் தவறான பாதைகளில் சென்று கொண்டிருக்கிறோம். மீண்டுமாக அவர் இன்று நமக்கு அழைப்பு விடுக்கிறார். எவ்வாறெனில், யோவான் நற்செய்தி அதிகாரம் 10 இறைச்சொற்றொடர்கள், நானே வாயில், என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர். ஆம் அன்பர்களே, இன்று கூட இயேசு நம்மை அழைக்கிறார். வழிகாட்டி பலகைகள் சிலருக்கா அல்ல, வழி செல்லும் உரிமை சிலருக்கா அல்ல. வழியாம் இயேசு யாருக்காக? இந்த உலகில் வாழும் அனைவருக்காக. ஆம் அன்பர்களே, நமக்கு மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தினுடைய மீட்பர். அனைவரும் அவர் வழியில் செல்ல வேண்டும் என்பதுதான் இறை திட்டம். நாம் அந்த திட்டத்தில் நமது பங்கு என்ன என்பதை உணர்வோம். ஆம், அந்த இயேசு நமக்கு வழியாக இருக்கிறார் என்பதை இந்த பாடல் வரிகள் நமக்கு உணர்த்துகின்றன. வழி இதுவே, நமக்கு வழி இதுவே, வானகம் செல்லும் வழி இதுவே, வேறு வழி இல்லை, ஒரே வழி, அந்த வழி இயேசுவே. வேறு வழி இல்லை, ஒரே வழி, அந்த வழி இயேசுவே. வழி இதுவே, நமக்கு வழி இதுவே, வானகம் செல்லும் வழி இதுவே, வேறு வழி இல்லை, ஒரே வழி, அந்த வழி இயேசுவே. வேறு வழி இல்லை, ஒரே வழி, அந்த வழி இயேசுவே. ஆமன்பர்களே, வாழ்வில் பாதையில் எத்தனையோ இடர்களும் இன்னல்களும் நம்மை வாட்டி வதைக்கின்றன. அந்த நேரத்தில் கூட இயேசுதாமே நமக்கு வழியாக இருக்கிறார் என்பதை உணராமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆம், வாழ்வின் பாதையில் துன்பங்கள் உண்டு, வாய்மை வழி